ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே. இது உங்கள் டப்ஸ் தமிழ். இன்னைக்கு நம்ம 2018ல ரிலீஸ் ஆன லைஃப் ஆன் மார்ஸ் என்ற ஒரு கொரியன் டிடெக்டிவ் சீரிஸோட 13, 14 2 எபிசோடையும் ஒரே வீடியோல நோக்க போறோங்க. இன்னும் சீரிஸ்ல பேலன்ஸ் இருக்கிறதே 2 எபிசோட் தான். அப்படின்னா நம்ம சீரிஸோட முடிவை நெருங்கிட்டோம். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதோட ஆரம்பத்தை விட முடிவு தானங்க சுவாரஸ்யமா இருக்கும். ஆரம்பம்ன்றது ப்ராசஸ், அந்த ப்ராசஸோட ரிசல்ட் தானே முடிவு. எல்லாரும் ரிசல்ட்டை தெரிஞ்சுக்கணும் தானே அதிகமா ஆசைப்படுவாங்க. அதை வச்சு பார்த்தா நமக்கு இந்த வீடியோவும் சரி, அடுத்து வரப்போற வீடியோவும் சரி ரொம்ப ரொம்ப ஆர்வமான ஒண்ணு. அந்த ஆர்வம் என்னன்றதை அளக்கிறதுக்கு முன்னால போன 2 எபிசோட்ல என்னெல்லாம் பார்த்தோன்றத குட்டியா சொல்றாங்களா? இத்தனை எபிசோடா இல்லாத ஒரு புது கேரக்டர் சியோல்ல இருந்து இன்சாங்ல இருக்க ஹீரோ கால் பண்ணி, தம்பி நான் எதுக்காக அனுப்புனனோ அந்த வேலையை தானே பார்த்துட்டு இருக்க. குற்றவாளி உன் கூடவே தான்டா இருக்கான், யாரையும் நம்பாத, சீக்கிரம் எதுக்காக போனியோ அந்த வேலையை முடிக்க பாரு அப்படின்னு யாருன்னே தெரியாத எக்கூசா ஒரு புதிரை போட்டானா. இதே நேரம் கில்லர் யாருன்னு கண்டுபிடிச்சாச்சு. போலீஸ் ஸ்டேஷன்ல வேலை செஞ்ச ஒருத்தவன் தானே கில்லர். 3 வருஷத்துக்கு முன்னாலங்க வீட்டுல கோச்சிக்கிட்டு கில்லரும் அவன் தம்பியான குட்டி கில்லரும் பாட்டி வீட்டுக்கு நடந்து போயிட்டு இருக்க டைம்ல கில்லர் நாடோடின்னு சொல்லி இலிகலா புடிச்சு ஒரு வெல்ஃபேர் சென்டர்ல அடிச்சு வச்சாங்க. அங்க நர்ஸா வேலை செஞ்ச விக்டிமோங்க நைட் எல்லாம் இவனுக்கு தூக்கு மாத்திரையை கொடுத்து மேக்கப் எல்லாம் போட்டு விட்டு ரொம்ப டார்ச்சர் பண்ணதுனால 3 வருஷம் கழிச்சு பிளான் பண்ணி அவளை கொன்னா. அந்த கொலையை பார்த்த குற்றத்துக்காக ஹீரோவோட அப்பாவை கொன்னா. அப்புறம் தன்னோட தம்பி அபியூஸ் பண்ண லேடியை கொன்னா. அந்த கொலையில சாட்சியா இருந்த போத கையையும் ஸ்டேஷன்லயே வச்சு கொன்னானா. இதோட 3 வருஷத்துக்கு முன்னால எந்த போலீஸ் அவனை புடிச்சு வெல்ஃபேர் சென்டர்ல போட்டாரோ கடைசியா அவரையும் கொன்னாங்க. இப்படி அவன் கொலையோட மோட்டிவ் எல்லாம் கண்டுபிடிச்சு அவனை தூக்க போறப்போ அவன் ஹீரோக்கு ஒரு ட்விஸ்ட கொடுத்துட்டான். ஏங்க என்னையும் என் தம்பியையும் இப்படி துரத்துறீங்க, சியோல்ல இருந்து உங்களுக்கு ஒரு ஆள் கால் பண்ணானே அவன் சொல்லிதானே யாரை வேணா நம்புங்க, அவனை மட்டும் நம்பாதீங்க, அப்புறம் நடுத்தருவுக்கு வந்துருவீங்க அப்படின்னு கால் பண்ண ஆள் யாருன்னு ஹீரோக்கே தெரியாம இருந்தா இவன் தெரிஞ்ச மாதிரி பேசிட்டு போலீஸ்ல இருந்து தப்பிக்க தண்ணிக்குள்ள குதிச்சிட்டான். டேய் வீணா போனவனே, யார பத்திரா சொல்ற, சொல்லிட்டு போடா அப்படின்னு அவனுக்கு பின்னாலேயே ஹீரோவும் தண்ணியில குதிச்சாரா. அதோட எபிசோட் முடிஞ்சுதா. இதுக்கப்புறம் யார் இந்த சார் இனிமேலாச்சும் காட்டுவாங்களா இல்லையா? எல்லாத்துக்கும் மேல ஹீரோ எப்ப கோமால இருந்து கண்ணை முழிக்க போறாருன்றதான சென்டர் ஸ்டோரி. அது நடக்குமா நடக்காதா? இதுக்கு நடுவுல வச்சிருக்க ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் எல்லாம் என்ன? வாங்க வீடியோக்குள்ள போய் பாத்துருவோம். 13வது எபிசோட ஓபன் பண்ணா ஹீரோ தண்ணிக்குள்ள முங்கி மயக்கத்துல இருக்காரு. அப்படியே 2018ல அப்பாடா ஒரு வழியா மெடிசன் எல்லாம் கொடுத்து இந்த வாட்டி காப்பாத்தியாச்சுங்க. ஆனா ஆல்ரெடி ஏகப்பட்ட மெடிசன் உடம்புக்குள்ள போயிடுச்சு. இனிமேலும் மெடிசன் மூலியமா இவரை உயிரோட வச்சிருக்க முடியாது. சீக்கிரம் இவரை கோமால இருந்து கொண்டு வந்தே ஆகணும். அதுக்கு ஒரு சர்ஜரியை போட்டே ஆகணும். ஆனா அந்த சர்ஜரியும் சக்சஸ் ஆகுமான்னு உறுதியா சொல்ல முடியாது அப்படின்னு டாக்டர் நர்ஸ் எல்லாம் பேசிட்டு இருக்கப்போ அங்க சீனை கட் பண்ணா ஹீரோவை தண்ணில இருந்து மேல தூக்கியாச்சு. கில்லர் ஹீரோவை கத்தியாலே குத்திருந்தாலும் நல்ல வேலை ஹீரோவுக்கு ஒன்னும் ஆகல. திடுக்குன்னு ஹீரோ கண்ண முழிச்சா ஹீரோவுக்கு பக்கத்திலே தான் கில்லரையும் படுக்க போட்டிருக்காங்க. ஆனா ஆளு அவுட்டுங்க. என்னடா இது, உண்மை தெரிஞ்ச ஒருத்தவனும் போயிட்டான். இனிமேல் அந்த சியோல்ல இருந்து கால் பண்ண ஆள் யாருன்னு எப்படானா தெரிஞ்சுக்கிறது? அதை நினைச்சு ஹீரோ தவியா தவிச்சிட்டு இருந்தா அங்க வந்து கில்லரோட தம்பியான குட்டி கில்லர் அண்ணன் போயிட்டானேன்னு ஒன்னு அழுவுறான். எப்படியோ மத்தவங்களை பொறுத்த வரைக்கும் செத்தவன் தான் சீரியல் கில்லர், அவனை புடிச்சாச்சு. சோ கேஸ் க்ளோஸ்டு தானே. ஹீரோக்கு மட்டும் அப்படி இல்லங்க. யாருன்னு மண்டை காஞ்சிட்டு இருக்கப்போ இந்த ஸ்டேஷனோட சீஃப்னு ஒருத்தன் வரனால நம்ம ஆளுங்க நண்டா நடந்து வண்டா பறந்து மாடா மடிஞ்சு கஷ்டப்பட்டு குற்றவாளியை கண்டுபிடிச்சா பேர் மொத்தத்தையும் அவன் எடுத்துக்கிட்டு ப்ரமோஷன் வாங்கிட்டான். சரி, அவன் ப்ரமோஷன் வாங்கிட்டு போனாலும் பரவாயில்ல, அட்லீஸ்ட் இவங்களையாச்சு பாராட்டல்னாலும் கம்னு இருக்கணும்லங்க. இவனுங்க இந்த ஸ்டேஷன்ல இருக்க வரைக்கும் நமக்கு தொல்லதான். ஒரு பையன் நம்ம பேச்ச மதிக்க மாட்டான். சோ இவனுங்க எல்லாம் இடமாத்தினாதான் உண்டுன்னு அவங்க இருக்க வேலையில இருந்து அவங்கள டீ ப்ரமோட் பண்ணி வேற வேலைக்கு டிரான்ஸ்பர் வாங்கி கொடுத்துட்டான். கம்னு இருப்பாராங்க கேப்டனு. ஏண்டா அம்மாவாசை அப்பளத்தை தூக்க வந்த அண்டங்காக்கா, உன்னை எத்தனை வாட்டரா அடிக்கிறது, எவ்வளவு அடிச்சாலும் திருந்த மாட்டல்ல அப்படின்னு ஸ்டேஷன்லயே போட்டு அவனை புரட்டி எடுக்கிறாரு. நைட்டு வரைக்கும் அந்த கோவம் குறையவே இல்ல. எப்படி அவன் அந்த மாதிரி பண்ணலாம், இன்னைக்கு அவனை நான் விடுறதா இல்ல அப்படின்னு சரக்க ஓவரா போட்டு வீட்டுக்கு போறேன்னு தனியா கிளம்புறப்போ, ஏங்க நீங்க இருக்க போதையில உங்களை தனியா அனுப்புனா அந்த வேலை அப்பீட் ஆயிடுவீங்க போலியங்க, வாங்க நானே உங்களை டிராப் பண்றேன் அப்படின்னு ஹீரோ கேப்டனை கார்ல ஏத்திக்கிட்டு, கேப்டனோட வீடு எங்கன்னு ஹீரோக்கு தெரியாது. சோ கேப்டன் வழி சொல்ல ஹீரோ அந்த ஸ்பாட்டுக்கு போனா கடைசியில அது கேப்டனோட வீடே இல்லங்க, சீஃபோட வீடு எங்க இருக்கோ அங்க கேப்டன் கூட்டிட்டு வந்திருக்காரு. எங்கடா இருக்க பங்களாடாக, தோ வந்துட்டேன்டான்னு கேப்டன் பெனாத்திட்டு இருக்க டைம்ல அங்க இருக்க ஒரு பப்ளிக் டெலிபோன் பூத்துல இருந்து கால் வருது. ஹீரோ போய் கால் அட்டன் பண்ண போன வாட்டி பேசினால சியோல்ல இருந்து ஒரு ஆளு, அதே ஆள் தான் இந்த வாட்டியும் பேசுறான். ஓவரா ஸ்ட்ரெஸ் ஆகாதப்பா, எது நடக்குதோ அது நல்லபடியா நடக்குதுன்னு நினைச்சுக்கோ, நம்ம சீக்கிரமா நேர்ல மீட் பண்ணி பேசுவோம் அப்படின்னு எப்பவும் போலதான் அவனே பேசிட்டு அவனே காலை கட் பண்ணிட்டான். இது முடிய அடுத்த நாள் காலையில ஹீரோ வீட்டுல இருக்கப்போ வீட்டு டெலிபோன் ரிங் ஆகுது. எடுத்து பேசினா அந்த பக்கம் பேசுறது கேப்டன். கேப்டனோட குரலே சரியில்லைங்க. ஏம்பா நான் சீஃப் வீட்ல தான் இருக்கேன், இங்க ஒரு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சுப்பா, சீக்கிரம் வாப்பான்னு கேப்டன் கூப்பிட்டு ஆச்சு புடிச்சு ஹீரோ அங்க போனா கேப்டனோட ஒட்டம்பெல்லாம் ஷர்ட் எல்லாம் ரத்த கரை. கேப்டனுக்கு ஒண்ணும் இல்ல, அவர் கையை காட்டுற இடமான பாத்ரூமுக்குள்ள போய் பார்த்தா பாத் டப்ல சீஃப் பொணமா கிடக்குறான். அந்த ரூம் முழுக்க ரத்தம். சீஃப் அவார்டா வாங்கின ஒரு ஷீல்டை வச்சு அந்த ஆள் மண்டையில அடிச்சே கொன்று
இருக்காங்க. பாத்டப்ல தண்ணி போற டேப்ல இருந்து வரங்க சுடு தண்ணியா வந்துட்டு இருக்கு. அச்சோச்சோ, என்னங்க பண்ணி வச்சீங்க? அவரை ஏங்க கொன்னீங்கன்னு ஹீரோ கேப்டன் ஷாக் ஆனதும், நீ ஒரு ஆள் போதுமேப்பா, ஹெல்ப் பண்ண உன்ன கூப்பிட்டா நீ என்ன கொலகாரன்ற? நான் எங்கடா அவனை கொன்னேன்? கடைசியா நம்ம பார்ல சரக்கடிச்சோமா, லாஸ்ட் ரவுண்ட் போட்டது மட்டும் தான்டா ஞாபகம் இருக்கு. அடுத்து என்ன நடந்துச்சுன்னு எதுவுமே ஞாபகம் இல்ல. ஆனா ஒண்ணு, நான் பாட்டுக்கு இந்த வீட்டுக்குள்ள வந்து அமைதியா தூங்கிட்டேன். திரும்ப கண்ணை முழிச்சு என்னடா ரூமே சூடா இருக்குன்னு பாத்ரூமுக்குள்ள போனான். அங்க அவன் போனமா கிடக்குறான்டா. கீழே தர வழவழன்னு இருந்ததுனால அதுல வழுக்கி விட்டு என் ஷர்ட்லாம் ரத்தம் ஆயிடுச்சுடா. மிச்சபடி நான் எதுவும் பண்ணலடா அப்படின்னு கேப்டன் சொல்லிட்டு இருக்கும் போதே போலீஸுங்க வர மாதிரி சைரன் சவுண்ட் கேக்குது. கேப்டன் கால் பண்ணது ஹீரோவுக்கு மட்டும்தான். ஹீரோவும் போலீஸ் கால் பண்ணி வர சொல்ல, அப்புறம் எப்படி அங்க போலீஸ் வந்துச்சுன்றது மர்மங்க. வந்துச்சு, கேப்டனா அரெஸ்டும் பண்ணியாச்சு. எப்படியும் நம்ம தானே கேஸ விசாரிக்க போறோம், பாத்துக்கலாம் அப்படின்னு ஹீரோவும் தைரியமாகி சின்னவன் பெரியவன் லேடி காப் அவங்களுக்கும் தைரியம் சொல்லிட்டு இருக்கப்போ கேஸ விசாரிக்க சம்பந்தமே இல்லாம புதுசா சியோல்ல இருந்து ஒரு டீம் என்ட்ரிய போட்டு அந்த டீமோட டைரக்டரா ஒருத்தர் வராருங்க. பார்த்ததும் ஆல் ஹீரோவை தெரிஞ்ச மாதிரியே பேசுறான். சியோல்ல நம்ம 2 பேரும் ஒன்னா ஒரே ஸ்டேஷன்ல வேலை செஞ்சோம் பாரு. நீங்க எல்லாரும் அரெஸ்ட் பண்ணப்பட்ட கேப்டனுக்கு லிங்க்ன்றதுனால நீங்க இந்த கேஸ விசாரிக்க முடியாதுப்பா. சோ மேலிடம் கேஸ விசாரிக்க சொல்லி என்ன அனுப்பிச்சிருக்கு. இனிமேல் எல்லாம் ஏன் கண்ட்ரோல்னு அந்த ஆளு பூகம்பத்தையே கிளப்புறான். அவன் கேஸ விசாரிக்க வந்தான் வரலன்றது அடுத்த கட்டம். ஆனா சியோல்ல இருந்து வந்த ஒருத்தவன் ஹீரோவை தெரிஞ்ச மாதிரி பேசுறான்னா, அப்ப நமக்கு அடிக்கடி கால் பண்ணி ஒரு கம்யூனிட்டி அது இதுவாதான் இருக்குமோ அப்படின்னு ஹீரோ டைரக்டர் கிட்ட தனியா போயிட்டு, சியோல்ல நம்ம 2 பேரும் ஒன்னா சேர்ந்து வேலை செஞ்சோம்னு சொன்னீங்கல்ல, எனக்கு உங்களுக்கு தெரியவே இல்ல, உங்களுக்கு மட்டும் எப்படிங்க என்ன தெரியுது அப்படின்னு ஹீரோ கேட்க, என்னப்பா பதில் தெரிஞ்ச கேள்வியை திரும்ப கேட்டு தேவையில்லாம டைம் வேஸ்ட் பண்ற? சொல்றேன், ஒன்னா சொல்றேன். வந்து 30 நிமிஷம் தானே ஆகுது, அதுக்குள்ள என்ன அவசரம்? செட்டில் ஆயிட்டு எல்லாத்தையும் சொல்றேன். இப்போ உங்ககிட்ட கேஸ பத்தி டிஸ்கஸ் பண்ண வேண்டியதா இருக்கு. என் ரூமுக்குள்ள வான்னு டைரக்டர் கேப்டனோட ரூமையே ஆட்டியாவை போட்டுக்கிட்டு, கேள்விப்பட்டம்பா கிரைம் சீன்ல ஃபர்ஸ்ட் ஆளா நீதான் போனியாமே, நீ எப்படி அங்க போனன்னு டைரக்டர் ஒரு கேள்வியை போட, கேப்டன் கால் பண்ணாரு, ஏன் கால் பண்ணாருலாம் தெரியாது, போனேன். நான் ஒரு போலீஸா இல்லாம அவர் கூட வேலை செஞ்ச ஆளா சொல்றேங்க. அவர் இந்த கொலையை பண்ணிருக்கலாம் சான்ஸே இல்ல அப்படின்னு ஹீரோ சர்டிபிகேட் கொடுத்தாலும் எல்லா எவிடன்ஸும் கேப்டனுக்கு எதிரா இருக்கேங்க. சீஃப் ஒரு ஷீல்டாலே அடிச்சு கொண்டாங்கல்ல, அதுல கேப்டனோட ஃபிங்கர் பிரிண்ட் இருக்கு, கேப்டனோட ஷர்ட்ல வேற சீஃபோட ரத்தக்கரியா இருக்கா. இதெல்லாம் கூட விட்டுருங்களேன், கொலை நடந்த அந்த டைம் கேப்டனுக்கு என்ன ஆச்சுன்னு ஞாபகமே இல்லையே. அப்ப நீ கொலை பண்ணிட்டு அது உனக்கு ஞாபகம் இல்லாம இருந்தா அப்படின்னு கிடுக்குப்படியே போட்டாச்சு. பிளஸ் பாடி டெம்பரேச்சர் வச்சு கணக்கு பண்ண வரைக்கும் கொலை நடந்திருக்க டைம் அதிகாலை 4 மணிக்கு. கேப்டன் போதையில கத்திக்கிட்டே சீஃப் வீட்டுக்குள்ள போனது 3:30 மணிக்கு. அப்ப 3:30 மணிக்கு உள்ள போன கேப்டன் 4 மணிக்குள்ள சீஃபை கொன்னு போட்டுருக்கலாம்ல. இதுக்கு மேல கேள்வி கேட்க ஒன்னும் இல்ல. கேப்டனை இங்க இருந்து வேற இடத்துக்கு மாத்தியே ஆகணும் அப்படின்னு கேப்டன் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போறாங்க. இந்த சோகத்தை யார்கிட்ட சொல்லி ஹீரோ புலம்புவாரு? லேடி காப் மத்த போலீஸை விட எவ்வளவு மாசாங்க சில கேஸ்ல சில பாயிண்ட் சொன்னா, சீஃப் சாகிறதுக்கு முன்னால லேடி காப்ப டிராபிக் டிவிஷன்ல போட்டாங்க. மான் குட்டி மாதிரி இருக்க பொண்ணு புலி குட்டி மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு டிராபிக் ரூல்ஸ் குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்க வேண்டியதா இருக்கு. அவகிட்ட போய் ஹீரோ நந்ததெல்லாம் சொல்லிட்டு இருந்தா, நல்லா 6 அடி போர் பைப் மாதிரி இருப்பாப்ல கேப்டன். சும்மா இல்லாம அந்த ஆளை டிரான்ஸ்பர் பண்ணி கூட்டிட்டு போற வழியில போலீஸ்க்கு தண்ணி காரிட்டு தப்பிச்சிட்டு இருக்காருங்க. சரியா போச்சு, ஏற்கனவே எவிடன்ஸ் எல்லாம் அவனுக்கு ஆப்போசிட்டா இருந்து ட்ரௌசர் கிழியுது, இதுல தப்பிச்சு வர போறானா? டைரக்டரோட ஆளுங்க அவரை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னால நம்ம அவரை கண்டுபிடிச்சாகணும்டா. சின்னவனே பெரியவனே, லேடி காப் கேப்டன் தப்பிச்சு போன காரை எந்த டைரக்ஷன்ல பார்த்ததா சொல்றாங்களோ ஒரு இடம் விடாம அங்க போய் எல்லார்கிட்டயும் விசாரிங்க, பாத்துக்கலான்னு 4 பேரும் 4 திசையில பிரிஞ்சு தேடியும் கேப்டன் எங்க போனாருன்ற அடையாளமே தெரியல. ஓ மை காட்னு தலை சுத்தி நைட்டு ஹீரோ வீட்டுக்கு வந்தா. கொய்யால காலையில இருந்து கேப்டனை எங்கெங்கயோ நாய் மாதிரி தேடிட்டு இருந்தா. கேப்டன் ஹீரோவோட வீட்டுக்குள்ள தாங்க இருக்காரு. யோ யோ யோ, என்னோட சீனியர் தானையா நீ, அறிவு இருக்கா இல்லையா? ஏன் தப்பிச்சு வந்தேன்னு ஹீரோ வெறியானா. பின்ன என்னப்பா பண்ண சொல்ற? நீயே பாக்குறல்ல எவிடன்ஸ் எல்லாம் எனக்கு ஆப்போசிட்டா கரெக்டா இருக்கு. நான் கிணத்துல விழுந்த கல்லு மாதிரி கிடந்தா என்ன அரெஸ்ட் பண்ணி ஜெயில போட்டுருவாங்கப்பா. வைக்காத குழந்தைக்கு நீ இனிஷியல் கொடுன்னு சொன்னா எப்படிப்பா கொடுக்கறது? அதான் கேஸ்ல உண்மை தெரியற வரைக்கும் நான் மாட்டிக்கூடாதுன்னு தப்பிச்சிட்டேன். எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. அதான் வீராதி வீரன் சூராதி சூரன் புலனாய்வு புலி நீ இருக்கியே. நீ இருக்கும்போது எனக்கு என்ன கவலை? எப்படியும் உண்மையை பிரிச்சு மேஞ்சிட மாட்ட அப்படின்னு கேப்டன் மொத்த பாரதியும் தூக்கி ஹீரோ மேல போட, வாயாலே வாழ்ந்து காட்டுன்னு சொன்னா எப்படிங்க? வீட்டுக்குள்ள இருந்தது நீங்க தானே, அங்க எதையாவது பாத்தீங்களான்னு கேட்டாலும் ஞாபகம் இல்லன்றீங்க. என்னால வேற என்ன பண்ண முடியும்னு ஹீரோ சலிச்சுக்க. அப்பதான் கேப்டன் ஒரு புது தகவலை சொல்றாரு. போதை தெளிஞ்சு யோசிச்சதுக்கு அப்புறம் இந்த விஷயம் ஞாபகம் வந்திருக்கான். நைட்டு கேப்டன் சீஃபோட வீட்டுக்குள்ள போனாரா, வீட்டு கதவு திறந்தே இருந்திருக்கு. இவர் பாட்டுக்கு உள்ள போய் மாமியார் வீடு மாதிரி சோஃபால பட்டு தூங்கிட்டாரு. நடு ராத்திரி எதர்ச்சியா லைட்டா கண்ண முடிக்கிறப்போ வீட்டுக்குள்ள புதுசா ஒரு ஆள் நடந்து போயிட்டு இருந்த மாதிரி பாத்துருக்காரு. ஆனா அது கண்டிப்பா சீஃப் இல்ல, வேற யாருன்னு ஞாபகமும் இல்ல. நம்ம இங்க உட்காந்து வெட்டியா பேசிட்டு இருக்கிறதுக்கு ஒரே ஒரு வாட்டி அட்டாப்சி பண்ண சீஃபோட பாடிய பாத்துட்டு வந்துருவோமா? பாடியை பார்த்தா க்ளூ ஏதாச்சும் கிடைக்கலப்பா அப்படின்னு கேப்டன் கேக்குறாரா. ரைட்டு, நீ என்ன ஒரு வழி பண்ணாம விட மாட்டேன்னு தெரிஞ்சு போச்சு, வா அதையும் பண்றோம் அப்படின்னு யாருக்கும் தெரியாம பாடி வச்சிருக்க மார்ச்சரிக்குள்ள போறாங்க. உண்மையாவே கேப்டன் சொன்ன மாதிரி பாடியை பாக்குறப்போ ஒரு ட்விஸ்டுங்க. சீஃபோட காலில் அவர் இறக்கும் போது சூடால ஏற்பட்ட தழும்பு ஒண்ணு இருக்கு. சீஃபோட பாடியை பார்க்கும்போதே ஹீரோ ஒரு விஷயத்தை நோட் பண்ணார்ல,
கரெக்டா கேப்டனோட கால்ல பாத் டப்புக்குள்ள டேப்ல இருந்து சுடு தண்ணி வந்துகிட்டே இருந்துச்சா. அப்போ பாடி டெம்பரேச்சரை வச்சு டைம் ஆஃப் டெத் காலையில 4 மணின்னு கணக்கு பண்ணி வச்சிருந்தாங்கல்ல, நிச்சயமா அது தப்பா தான் இருக்கணும். அதான் பாத் டப்புக்குள்ள சுடு தண்ணி வந்துகிட்டே இருக்கு. அப்போ சீக்கிரமா குறைய வேண்டிய பாடி டெம்பரேச்சர் லேட்டா தானங்க குறையும். இதனாலதான் முன்னாலேயே நடந்த கொலைய லேட்டா 4 மணிக்கு நடந்திருக்குன்னு கணிச்சிருக்காங்க. அப்படி பார்த்தா கேப்டன் அந்த வீட்டுக்குள்ள போறதுக்கு முன்னாலேயே கொலை நடந்திருக்கணும். கேப்டன் 3:30 மணிக்கு உள்ள போனாரா, மேபி கொலை 3 மணிக்கு நடந்திருக்கலாம். ஏங்க சீக்கிரம் இதை நம்ம சப்புனி சுப்புனி மங்கனிட்ட சொல்லி, அதாங்க சின்னவன் பெரியவன் லேடி காப் அவங்கள்ட்ட சொல்லி விசாரிச்சே ஆகணுங்க அப்படின்னு ஹீரோ கொந்தளிச்சா. வேணாம்பா, அவங்களே பாவம் வேற வேற பிரச்சனைல இருக்கானுங்க, அவனுங்களே உள்ள எடுத்துக்கிட்டு கேஸ் விசாரிக்க ஆள் வேணும். அதானே என்கிட்ட ஒரு பழைய கை இருக்காரு, பாத்துருவாரு, வா அவர்கிட்ட போவோம் அப்படின்னு கேப்டன் ஹீரோவை கூட்டிட்டு வருது. முன்னொரு காலத்துல கேப்டனோட பாக்ஸிங் கேம்ல கோச்சா இருந்தவர்கிட்ட. அவருமே இப்ப போலீஸ் தாங்க, பல வருஷமா போர்ஸ்ல இருக்காரு. இன்னும் ஒரு வருஷத்துல ரிட்டையர்ட் ஆக போறாரு. முதல்ல பாத்துக்கிட்டதும் பழைய கதெல்லாம் பேசிட்டு கேப்டன் அவரோட பிரச்சனையெல்லாம் சொல்ல, சோ நீ சீஃபோட வீட்டுக்குள்ள இருக்கப்போ அங்க இன்னொருத்தவ இருந்திருக்கான் அதானே சொல்ல வர. சரி நான் விசாரிக்கிறேன், சீஃபோட வீட்டுக்கு யாரெல்லாம் போனாங்க, அதுல யாரு குற்றவாளியா இருப்பா, அந்த ஆங்கிள் நான் விசாரிக்கிறேன். அப்புறம் என் வீட்டு சைடு அடிக்கடி போலீஸ்காரு ரவுண்ட்ஸ்லயே இருக்குண்டா, உடனே எல்லாம் கிளம்பாதீங்க, வீட்டு சாவியை புடி, 1/2 hour இங்கே இருந்துட்டு அதுக்கப்புறம் வீட்டை முட்டி கிளம்புங்க சரியா அப்படின்னு கோச்சு. அவர் எப்பவுமே அப்பையில இருந்து இப்போ வரைக்கும் மிலிட்டரியில யூஸ் பண்ற பூட்டை தான் போடுவாரு. இன்னும் இந்த ஷூவை மாத்தலையாங்க நீங்க, எப்பதான் திறந்த போறீங்களோன்னு கேப்டன் கல்லாய்க்கும் போதே பூட்டை போட்டுக்கிட்டு அவர் கிளம்பிட்டாரு. இன்னைக்கு கேப்டன் போலீஸா இருக்காருன்னா அதுக்கு கோச் தாங்க முழுக்க காரணம். கோச் போலீஸ் ஆனதை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி அதுக்கப்புறம் தான் கேப்டன் போலீஸ் வேலைக்கு ட்ரை பண்ணி இப்போ இந்த லெவல்ல வந்து நிக்கிறாரு. சோ கோச் கேப்டனுக்கு ரொம்ப முக்கியமானவர், மானசீக குரு. இந்த கதையெல்லாம் கேப்டன் ஹீரோ கிட்ட சொல்லி நைட் 2 பேரும் ஹீரோட வீட்டுக்கு வந்துட்டாங்க. கேப்டனா கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்காரு. ஹீரோவுக்கு அவர் வீட்டு டிவில இருந்து விஷுவலா எதுவும் தெரியல, டிவில ஸ்கிரீன் பிளர்ரா ஓடிட்டு இருக்கு. ஆனா பேக்ரவுண்ட்ல 2018 டாக்டர் பேசுற வாய்ஸ் கேக்குது, அதுவும் தெளிவா இல்லாம வீட்டு ஐயோ இது என்ன பிரச்சனை தெரியல, இது எப்படி சார் போறேன் தான் இந்த மாதிரி தான் கேக்குது. மொத்தத்துல எதையோ சரி பண்றது கஷ்டம்ன்ற மாதிரி அங்க இருந்து சொல்லிட்டு இருக்க. எதடா சரி பண்றது கஷ்டம், நான் கண்ணை முழிப்பனா முழிக்க மாட்டேனாடா, என்னதான்டா ட்ரீட்மெண்ட் கொடுக்குறீங்க அப்படின்னு ஹீரோ டிவியை பிடிச்சி உலுக்கிட்டு இருந்தா. போன வாட்டியும் இதே மாதிரி தானே ஹீரோ டிவி கிட்ட பேசிட்டு இருந்தாரு. கேப்டன் ஹீரோவை பாத்துட்டாரு. இப்பவும் அதே மாதிரி நோட் பண்ணிட்டு, ஏண்டா வளர்த்து விட்ட நிலத்தாம என்னடா இருக்கு அந்த டிவில, ஆனா உனா டிவியை பிடிச்சி அழுதுட்டு இருக்க அப்படின்னு கேப்டன் டவுட் ஆகும்போது, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, எனக்கு வேலைக்கு டைம் ஆச்சு, நீங்க எங்கே இருங்க, நான் போயிட்டு வந்துடுறேன்னு ஹீரோ ஸ்டேஷன் வரப்போ ஹீரோ கிட்ட வந்த டைரக்டர், நாப்பா தப்பிச்சு போன கேப்டன் இப்போ வரைக்கும் எங்க போனானே தெரியல, நீ எதையாவது கேள்விப்பட்டியா, உனக்கு ஏதாச்சும் தெரியுமான்னு கேட்டா தெரியவே தெரியாதுன்னு ஹீரோ போய் சொல்லிட்டாருங்க. அப்ப அங்க இருந்த ஒரு ஜன்னல் சந்து வழியா ஹீரோ இங்க சீக்கிரம் வாங்கலாம், நாங்க ஒரு மேட்டரை கண்டுபிடிச்சிட்டோன்னு சின்னவன் கூப்பிடுறான். ஹீரோவும் போனா சின்னவனும் பெரியவனும் சேர்ந்து ஒரு திருடனோட போட்டோவை காட்டி, இந்த திட்டுக்கோட்டு ஆள் இல்லாத வீடா பார்த்து அடிக்கடி திருடுறவங்க, நேத்து இவன் எங்கேயோ திருடின பொருளை ஒரு அடகு கல்ல போய் வச்சிருக்கான், அது சீஃபுக்கு அவார்டா கொடுத்த ஒரு கோல்டு மெடல், அதுல சீஃபோட பேரே எழுதப்பட்டிருக்கும். அதோட திட்டுக்கோட்டு நேத்து அவன் ஃப்ரெண்டு கிட்ட ஒரு பயங்கரமான இடம் ஒன்று மாட்டிச்சு, இன்னைக்கு உள்ள பூந்து படா பொருளெல்லாம் திருட போறேன்னு வர சொல்லியிருக்கான். இது இல்லாம கொஞ்ச நாளைக்கு முன்னால திட்டுக்கோட்டு சீஃபோட வீட்டுக்கு சிலிண்டர்லாம் டெலிவரி பண்ண போயிருக்காங்க. அப்ப வீட்டை பார்த்து நோட்டை விட்டு, இவன் கூட நேத்து சீஃப் வீட்டுக்கு போய் கொள்ளை அடிக்க போன டைம்ல சீஃபை கொண்டு போட்டிருக்கலாம்ல அப்படின்னு சந்தேகப்பட்டு ஹீரோ சின்னவன் பெரியவன் 3 பேரும் திட்டுக்கோட்டு வீட்டுக்கு போனா, ஏற்கனவே திட்டுக்கோட்டு சீஃப் வீட்டுக்குள்ள போயிட்டு வந்திருக்கான்னு கணிச்சு ஹீரோ போறதுக்கு முன்னாலேயே அங்க கோச் போய் நிக்கிறாரு. சேம் டைம் திட்டுக்கோட்டோங்க கடைக்கு போயிட்டு வீட்டுக்கு வெளியே வந்து சின்னவன் பெரியவங்க கிட்ட மாட்டிக்கிட்டான். அடுத்தவங்க 4 பேரும் சேர்ந்து திட்டுக்கோட்டை மாடிக்கு புடிச்சிட்டாங்க. கோச் திட்டுக்கோட்டோட காலரை புடிச்சு, உண்மையை சொல்றா, நேத்து சீஃப் வீட்டுக்கு நீ போனதானே, நீ தானே சீஃபை கொண்டாந்து மிரட்டும் போது, ஏங்க சீஃப் வீட்டுக்குள்ள நான் போனதெல்லாம் உண்மைதாங்க, ஆனா திருட மட்டும் தாங்க போனேன், நான் போகும்போதே சீஃப் செத்து தாங்க போயிருந்தாரு, ஏன் அவ்வளவு தூரம் போயிட்டு சும்மா வருவானே அப்படின்னு பொருளை மட்டும் எடுத்துட்டு வந்துட்டாங்க. ஆனா ஒண்ணுங்க, நான் வீட்டோட பேக் டோர் வழியா உள்ள போறப்போ யாருன்னே தெரியாத ஒரு ஆள் இருட்டா இருந்ததுனால மூஞ்ச பார்க்கல, அவங்க வெளியே போனாங்க, நான் அதை பார்த்தேன் அப்படின்னு இவன் ஒரு புது ட்விஸ்ட கொடுக்குறான். கடைசி வரைக்கும் எவ்வளவு அடிச்சு கேட்டாலும் இருட்டா இருந்ததுனால மூஞ்ச பார்க்கலன்ட்டான். அந்நேரம் பார்த்து அவன் காலரை பிடிச்சிட்டு இருக்க கோச்சு கை வேற கிட்டு நடுங்க ஆரம்பிக்குதா. அவனை அப்படியே விட்டு ஒரு ஓரமா வந்துட்டாரு. இவர் தான் ஏற்கனவே கேப்டன் ஹீரோ கிட்ட சொல்லியிருந்தார்ல, சீஃப் வீட்டுக்கு யாரெல்லாம் போயிருக்காங்கன்னு பாக்குறேன், அதுல சந்தேகப்படுற மாதிரி யார் இருக்காங்களோ அவங்கள நோண்டுறேன்னு. அப்படிதான் திட்டுக்கோட்டு வீட்டுக்கு வந்திருக்காரு. இப்ப அவரால் நடக்க முடியாம அவஸ்தைப்பட்டு இருக்கப்போ என்ன ஆச்சுன்னு ஹீரோ விசாரிக்க போய் தான் தெரியுது, அவருக்கு ஸ்டொமக் கேன்சர், அதிகபட்சம் இன்னும் 1 வருஷம் தான் வாழ்வாருன்ற மாதிரி டாக்டர் சொல்லிட்டாங்க. என்ன ஆனாலும் இந்த விஷயம் கேப்டனுக்கு மட்டும் தெரிஞ்சிடக்கூடாதுன்னு ஒரு வைராக்கியம். ஆமா, பின்ன கேப்டன் ஒரு உச்சத்திலேயே வச்சு இவரை பார்த்துட்டாரு, திடீர்னு நோய்வாய்ப்பட்ட ஒரு ஆளா இவரை பார்த்தா இவர் மனசு எப்படி வலிக்கும், அதனால அவங்ககிட்ட எல்லாம் சொல்லாதப்பா, இந்த விஷயத்தை இங்கேயே புதையலா போட்டு புதைச்சிரு இப்படின்னு கோச் ரெக்வஸ்ட் பண்ண, அரெஸ்ட் பண்ண திட்டுக்கோட்ட கையோட கேப்டன் கிட்டையும் கூட்டிட்டு வராங்க. அங்கதாங்க நம்ம
நம்ம எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்ட். நான் சீஃபோட வீட்டுக்குள்ள பேக் டோர் வழியா உள்ள போறப்போ ஃப்ரண்ட் டோர் வழியா அவங்க மூஞ்சி நான் பார்க்கல. இருட்டா இருந்துச்சுன்னு திட்டுக்கோட்டு சொன்னான்ல. எப்போ கோச் அவன் சட்டையை பிடிச்சி விசாரிக்கிறப்போ கை நடுக்கமாகி கோச் அங்க இருந்து கிளம்புறப்போ நடந்து போற கோச்சோட காலையும் காலில் போட்டிருக்க பூட்டையும் பார்த்தவன் இவரே தாங்க. நான் இருட்டுல வெளியே போன ஆளோட மூஞ்ச பார்க்கலனாலும் அவங்க காலை நல்லா பார்த்தேன். இவரை மாதிரியே தான் மிலிட்டரி பூட்டை போட்டு இருந்தாரு. ஒரு காலை தாங்கி தாங்கியும் நண்டாருங்க அப்படின்னு திட்டுக்கோட்டு சொல்லியிருக்கான். அத கோச் கிட்ட தெரியப்பட்டாமலே இங்க வந்து ஹீரோ கேப்டன் கிட்ட சொன்னா, டேய் அவனே ஊரடிச்சு உலையில போற ஒரு திட்டு பையன், அவன் சொல்றான் நீ நம்புறியா? இதெல்லாம் எப்படா சாத்தியம்னு கேப்டன் கத்துறாரு. யோசிச்சு பார்த்தா உண்மை மாதிரிதாங்க தெரியுது. அது எப்படி சீஃபோட வீட்டுக்கு எத்தனையோ பேர் போயிட்டு வந்திருப்பாங்க. கரெக்டா கோச் திட்டுக்கோட்டு மேல மட்டும் சந்தேகப்படுறாரு. சரி அது மீறி சந்தேகப்பட்டு போனாருல்ல. போறதுக்கு முன்னால நான் அந்த வீட்டுக்கு போறேன்னு நம்ம கிட்ட ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கணும்ல. கொடுத்தாரா? இல்லையே. அவர் திட்டுக்கோட்டு வீட்டுக்கு தனியா போனது காரணமே அவன் இவரோட மூஞ்ச பாத்துருப்பானான்னு கன்ஃபார்ம் பண்ணதான். நான் சொல்றதை நம்புங்கன்னு ஹீரோ சொன்னாலும் கேட்கவே கேட்காத கேப்டன் வெளியே வந்து திட்டுக்கோட்ட அஜால் குஜால் பண்றாரு. ஏண்டா தீந்து போன தீவன மூட்டை, நேக்கா சீஃப் நீ கொலை பண்ணிட்டு கோச் மேல பழிய போடுறியா? உண்மையை சொல்றா, அன்னைக்கு அந்த வீட்டுல கோச்சை நீ பாத்தியா அப்படின்னு எவ்வளவு அடிச்சாலும் அவன் திரும்ப திரும்ப ஆமா நான் பார்த்தேன் அது கோச் தானே அடிச்சு சொல்றான். சரிடா அது உண்மையா இருந்தா நானே டைரக்டா அவர்கிட்ட போய் கேக்குறேன் அப்படின்னு கேப்டன் கிளம்ப. ஏற்கனவே கேப்டனை வாண்டட் லிஸ்ட்ல வச்சிருக்காங்க. இந்த டைம்ல அவரை தனியா விட முடியுமா? அதான் அவங்க ஆசைனா வாங்க நம்ம 2 பேரும் சேர்ந்தே போவோம் அப்படின்னு கேப்டன் ஹீரோ இவங்க 2 பேரும் கோச்சோட வீட்டுக்கு வந்தா உள்ள கோச் இல்லங்க. அப்போ வீட்டுக்கு பக்கத்துல ஒரு சந்துக்குள்ள இருந்து துப்பாக்கி ஃபயர் ஆகுற மாதிரி சவுண்டு. ஹாலரி அடிச்சுக்கிட்டு கன் சவுண்ட் கேட்ட இடத்துக்கு போனா கோச் காருக்குள்ள தற்கொலை பண்ணிக்கிட்டு இறந்துட்டாருங்க. அவர் கையில துப்பாக்கி இருக்கு. அவரே தன்னை ஷூட் பண்ணிக்கிட்டு இறந்துட்டாரு. அவர் பாடியை பார்த்து அழ கேப்டனுக்கு டைம் கூட இல்ல. போலீஸ் இங்க வர மாதிரி சவுண்ட் கேக்குது. சோ இப்போ இங்க இருந்து கிளம்பிட்டாலும் அடுத்து கோச்சோட பாடி எங்க இருக்கோ நான் அங்க போய் அவர் கூட இருந்தே ஆகணும்னு கங்கணம் கட்டிக்கிட்டு கேப்டன் கிளம்ப. பின்னாலே ஹீரோவும் போலான்னு பார்த்தா ஹீரோவோட வாழ்க்கையில ஒளிவட்டம் தெரிய போற மாதிரியான ஒரு விஷயம் 2018 இருந்து டிவி மூலியமா ஹீரோவுக்கு தெரியுது. எப்பவும் ஹீரோவுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருப்பாருல ஒரு டாக்டர், அவர் அங்க கோமால இருக்க ஹீரோ கிட்ட பேசுறாரு. அதை இங்க ஹீரோ விஷுவலா டிவில பாக்க, வாழ்த்துக்கள் ஹீரோ, பலவித போராட்டத்துக்கு அப்புறம் என்னதான் உங்க பிரச்சனை, எதுதான் உங்களை கோமால வச்சிருக்குன்னு நாங்க கண்டுபிடிச்சிட்டோம். தம்மா துண்ட நரம்பு தான் இவ்வளவு ஃபால்ட்டை கொடுத்துட்டு இருக்கு. கூடிய சீக்கிரம் அதை சர்ஜரி பண்ணி எடுத்துட்டோம்னா நீங்க இயல்பு வாழ்க்கைக்கு வந்துருவீங்க. இந்த சர்ஜரியை பண்ண போறது யார் தெரியுமா? ஃபேமஸ் டாக்டரான டைரக்டர் என்றவர். ஹீரோவோட இமேஜினேஷன் லைஃப்ல இங்க இருக்க டைரக்டரோட பேர் என்னவோ அதே பேரை தான் 2018 இருக்க டாக்டர் ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. அப்ப நம்ம இங்க பாக்குற டைரக்டர் நம்மள கோமால இருந்து வெளியே கொண்டு போகதான் சப்கான்சியஸ் மைண்டுக்குள்ள வந்திருக்கானோ. அதை ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கும்போது போன் ரிங் ஆக எடுத்தா பேசுறது டைரக்டரே தாங்க. ஹீரோ உங்கள்ட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி நான் பேசி ஆகணும், ஸ்டேஷன் வரீங்களான்னு அந்த ஆள் கூப்பிடா. நானுமே உங்கள்ட்ட உன்னை பத்தி டிஸ்கஸ் பண்ண வேண்டியதா இருக்குங்க, தோ வந்துட்டேன்னு ஹீரோ சொல்ல. இன்னமும் ஹீரோ மூஞ்சில அந்த ஆச்சரியம் மட்டும் குறையவே இல்ல. ஆச்சரியம் அளவா கடந்து போகும்போதே எபிசோட் முடியுதுங்க. இந்த எபிசோட்லயாவது ஹீரோ கோமா விட்டு வெளியே வந்தாரா இல்லையா, அது என்னெல்லாம் ஆக போகுது அடுத்த எபிசோடுக்குள்ள போய் பாத்துருவாங்களா? சோ 14வது எபிசோட ஓபன் பண்ணா டைரக்டர் கூப்பிட்டாருன்னு ஹீரோ ஸ்டேஷன்ல அவரை பார்க்க போனா ஒண்ணும் இல்ல ராஜா, சில மணி நேரத்துக்கு முன்னால கோச் அவரோட கார்ல தற்கொலை பண்ணிட்டு இறந்துட்டாரு. சம்பவ இடத்துல கேப்டன் மாதிரியே ஒரு ஆளை பார்த்ததாகவும் கேப்டன் கூட இன்னொரு ஆள் இருந்ததாகவும் சாட்சி சொல்லிருக்காங்க. கேப்டன் எங்க போனாருன்னு உனக்கு எதுவும் தெரியும்? அத டைரக்டர் கேட்க, இல்ல எனக்கு தெரியாதுன்ட்டாரு ஹீரோ. சரிப்பா நான் உன்னை நம்புறேன். அப்புறம் கோச்சோட சாவு தற்கொலை தான். நாங்க கோச்சோட வீட்டை ஆராயும் போது அவர் வீட்டுல இருந்து இந்த பேங்க் பாஸ்புக் எங்களுக்கு கிடைச்சது. நீ பாரு, இன்சாங் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒரு கம்பெனி இருக்கு உனக்கு தெரியும்ல, அவங்க இல்லீகலா சில லேண்ட்ஸ் எல்லாம் அபகரிச்சு அதை டெவலப் பண்றதா இருந்தாங்க. கோச் அந்த கம்பெனி கிட்ட இருந்து லஞ்சா வாங்கியிருக்காரு. அதுவும் அவர் பேர்ல இல்ல, அவர் பொண்ணு அங்க வேலை செய்யற மாதிரி ஃபேக்கான ஒரு டாக்குமெண்ட் ரெடி பண்ணி பொண்ணு பேர்லயே அக்கௌண்ட்டையும் கிரியேட் பண்ணி மாசம் மாசம் அந்த அக்கௌண்ட் மூலியமா காசு வாங்கிட்டு இருந்திருக்காரு. எங்க இன்டர்னல் இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிச்சு அவர் மாட்டிப்பாரோன்ற பயத்துல தற்கொலை பண்ணிட்டதா நாங்க நினைக்கிறோம்ப்பா. இதுல எனக்கு புரியாத புதிர் என்னன்னா, அது எப்படி சீஃபோட சாவு நடந்த இடம் கோச்சோட சாவு நடந்த இடம் 2 இடத்துக்கும் கரெக்டா கேப்டன் வந்து நிப்பான். என்னமோன்னு இடிக்குது இல்ல. கேப்டன் எதை வச்சு ஒன்ன மூல செலவு பண்ணி அவன் நல்லவன் நம்ப வச்சிருக்கான்னு எனக்கு தெரியல. நான் அவனை மட்டும் சொல்லப்பா, இங்க இருக்க யாருக்கிட்டயா இருந்தாலும் நீ விலகி இருக்கிறது உனக்கு நல்லது. அப்புறம் நீ பண்றத பண்ணுன்னு சொல்லிட்டு இப்ப டைரக்டர் காட்டினார்ல ஒரு பாஸ்புக், அதை டேபிள் ராயல்லே வச்சு க்ளோஸ் பண்ணிட்டு கிளம்புறப்போ ஹீரோ இல்லையே பின்னாலேயே போயிட்டு எனக்கு ஒரு கேள்விங்க, நீங்க எதுக்காக இங்க வந்தீங்க? அதை சொன்னா நல்லா இருக்குன்னு கேட்கும்போது இந்த கேள்விக்கான பதில் உனக்கு ஆல்ரெடி தெரியுமேப்பா, கொஞ்சம் வெயிட் பண்ணு, கேஸை சால்வ் பண்ணிட்டு நம்ம 2 பேரும் சேர்ந்தே வீட்டுக்கு போயிடுவோம் அப்படின்னு ஹீரோ வீட்டுக்கு கூட்டிட்டு போறதா சொல்லிட்டு அவர் கிளம்பிட்டாருங்க. சேம் டைம் லேடி காப் வேலையை முடிச்சிட்டாங்க. வர கேப்டனோட மனைவி அவங்க வீட்டுல இருந்து மாத்து துணி எல்லாம் கொடுத்து அனுப்பியிருக்காங்க. அதை ஹீரோ கிட்ட கொடுத்தவ, நாங்க நம்ம டைரக்டர் உங்களை வீட்டுக்கு கூட்டு
கூட்டு போறதா சொல்றாரு. அப்ப இந்த இடம் உங்களுக்கு பிடிக்கலையா, சீக்கிரம் கிளம்பிடுவீங்களா அப்படின்னு அவ பாவமா கேக்குறா. அதானமா விதி, நான் எங்க இருந்து வந்தனோ அங்க போய் ஆகணும்ல, என்னால ரொம்ப நாள் இங்க இருக்க முடியாதுமா. இத ஹீரோ சொன்னா கரெக்ட் தான், போய் தான் ஆகணும்ல, சரி போங்க அப்படின்னு அவ ஃபீலிங்ஸ போட்டு போறாங்க. இதை முடிச்சுட்டு ஹீரோ கேப்டன் கடைசியா கோச்சோட பாடி எங்க இருக்கோ அங்க நான் போறேன்னு சொல்லிட்டு போனாரு. பாடி இருக்க மார்ச்சரியில ரூமுக்கு வெளியே பெரியவன் காவலுக்கு நிக்கிறான். உள்ள இருக்க கேப்டன் போன ஹீரோ, இப்பதாங்க டைரக்டர்ட்ட பேசிட்டு வரேன், கோச் தற்கொலை பண்ணிட்டாருன்னு அடிச்சு சொல்றாங்க. எதுக்காகனா இவர் இன்சாங்கன்ற கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனில இருந்து லஞ்சம் வாங்கியிருக்காரு, சீஃபும் அதே மாதிரி லஞ்சம் வாங்கியிருக்கானோ என்னவோ, அது மாட்டிக்கூடாதுன்னு தற்கொலை பண்ணிட்டு இறந்துட்டாருங்க அப்படின்னு ஹீரோ இதை இன்னும் சொல்லி கூட முடியல. கேப்டன் போட்டாரு பாருங்க ஒரு பொங்கலை. டேய், அந்த ஆள் யாராச்சும் 10 ரூபா கொடுத்து டீ வாங்கி கொடுத்தா கூட மத்தவங்க காசுல அதை குடிக்க மாட்டான்டா, அவன் லஞ்சம் வாங்கினான்னு சொன்னா எப்படி அதை நம்ப முடியும்? நான் நம்பவே மாட்டேன் கேப்டன் துடிக்கிறப்போ, அவருக்காக இல்லைனாலும் அவர் சாகிறதுக்கு முன்னால பொண்ணுக்கு ஏதாச்சும் சேர்த்து வைக்கலான்னு வாங்கிருக்கலாம்லங்க. ஓ, உங்களுக்கு விஷயம் தெரியாதுல்ல, உங்க கோச்சுக்கு ஸ்டொமக் கேன்சர், அதிகபட்சம் இன்னும் 1 வருஷம் தான் உயிரோட இருப்பாருன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. இதை அவர் வாயாலே என்கிட்ட சொன்னாரு. இதுக்கு மேலேயும் நம்பலனா எப்படி? அதை ஹீரோ சொல்லி கேப்டன் ஃபீல் பண்ணிட்டு இருக்க டைம்ல டைரக்டர் கேப்டனை தேடி இங்கே வந்துட்டாரு. தப்பிச்சாகணுமே, மாற்றக்கூடாதுல்ல. சோ ஹீரோ அங்க இருக்க பவர் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு கேப்டன் அங்க இருந்து தப்பிச்சு வர்ற மாதிரி பெரியவன் அவன் லைட் அடிச்சுட்டே தப்பிச்சு ஓடி ஆளுங்க எல்லாம் டைவர்ட் பண்றான். டைரக்டர் கழுகு கண்ணங்க, உள்ள இருந்து பெரியவன் ஓடி உங்களை டைவர்ட் பண்ணாலும் டைரக்டர் ஒரு வாட்டி உள்ள போய் யாராச்சும் இருக்காங்களான்னு பாத்துட்டு தான் வெளியே கிளம்புறான். ஆனா பாருங்க, டைரக்டர் உள்ள போகும்போது ஆள் யாரையும் காணோம். என்னடான்னு பார்த்தா மார்ச்சரியில பாடியெல்லாம் வைப்பாங்களே ஃப்ரீசர் பாக்ஸ், அதுக்குள்ள ஹீரோவும் கேப்டனும் ஒளிஞ்சுக்கிட்டாங்க. எப்படியோ இப்ப ஹீரோ கோச் மேல ஒரு அலிகேஷன் சொல்லிட்டாரா, நான் இவரோட பேங்க் பாஸ்புக்கை கண்ணால பார்த்தேன்னு வேற சொல்லியிருக்காருல்ல. கேப்டன் அதை புடிச்சுக்கிட்டாருங்க. நானும் அந்த பாஸ்புக்கை பார்த்தே ஆகணும், ஸ்டேஷன்ல தானே இருக்கு, என்ன ஆனாலும் பரவாயில்ல வாங்க போவோம் அப்படின்னு ஸ்டேஷன்ல இருக்க போலீஸ் எல்லாரும் தான் கேப்டனை தேடி வெளியே நாயா அழிஞ்சிட்டு இருக்காங்களே, அதை சாதகமா யூஸ் பண்ணி டைரக்டர் அந்த பேங்க் பாஸ்புக்கை எந்த டிராயர்ல வச்சாரோ, சாவி இல்லைனாலும் கேப்டன் அதை கையாலே வச்சு பாஸ்புக் எடுத்து பாக்குறாரு. அந்த டைம் பார்த்து டைரக்டர் அங்க வர லேடி காப் அவ வேலைக்காக புலிக்குட்டி ட்ரெஸ் ஒன்னு போடுவாள்ல, ஹீரோ அதையே தூக்கி கேப்டனுக்கு மாட்டி விட்டு சில்லா கிட்டுமா வேலையெல்லாம் காட்டி 2 பேரும் தப்பிச்சிட்டாங்க. இதுக்கப்புறம் இவங்க போறது சீஃபோட வீட்டுக்குங்க. அன்னைக்கு அங்க எக்ஸாக்டா என்ன நடந்துச்சுன்றத இது வரைக்கும் நமக்கு சொல்லாம இருக்காங்க இல்லையா. கேப்டன் இந்த வீட்டுக்குள்ள வரதுக்கு முன்னாலேயே சீஃபை யாரோ அவர் அவார்டா வாங்கின ஷீல்டாலேயே அடிச்சு கொண்டுட்டாங்க. திட்டுக்கோட்டை கொடுத்த ஸ்டேட்மெண்ட் படி பார்த்தா இந்த வீட்டை விட்டு வெளியே போன கோச் தான் சீஃபா கொண்டிருக்கணும். சீஃபோட மண்டையிலேயே அடிச்சு கொண்டுட்டு அவர் இருந்த பாத் டப்ல சுடு தண்ணியை நிரப்பி விட்டாங்களா. பாடி சுடு தண்ணிலேயே இருந்ததுனால எப்பவோ குறைய வேண்டிய பாடி டெம்பரேச்சர் கொஞ்சம் லேட்டா குறைஞ்சு டைம் ஆஃப் டெத் 4ன்ற மாதிரி புரிஞ்சுக்கிட்டாங்க போலீஸ்காரங்க. ஆனா ஹீரோ கால்குலேஷன்லாம் போட்டு கன்ஃபார்ம்ங்க, கொலை 3 மணி தான் நடந்திருக்கும், நீங்க இந்த வீட்டுக்குள்ள வந்ததே 3:30 தானே, வந்து பெட்ல சொருவிக்கிட்டீங்க. அதுக்கப்புறம் சீஃபை கொலை பண்ண ஆள் மர்டர் ஓப்பனான ஷீல்டுல அவனோட ஃபிங்கர் பிரிண்ட் எல்லாம் தொடச்சிட்டு உங்க ஃபிங்கர் பிரிண்ட்டை மட்டும் வச்சு அதை பாடிக்கு பக்கத்திலேயே போட்டான். ரெண்டாவது, இந்த வீட்டுக்குள்ள எந்த இடத்துலயும் சீஃபோட கைரேகை கூட இல்ல, அப்படின்னா கில்லரே எல்லா இடத்துல இருக்க ஃபிங்கர் பிரிண்ட்டையும் அவன் மாட்டிக்கூடாதுன்னு அழிச்சிருக்கணும். வேலையை முடிச்சுட்டு அவன் கிளம்பிட்டானா. இப்ப நமக்கு தெரிய வேண்டிய கேள்விக்கான பதில், எதுக்காக கோச் சீஃபை கொல்லணும்? அப்படியே கொன்னுட்டாருன்னே வச்சுப்போமே, 3 மணிக்கு தானே கொன்னாரு, நீங்க உள்ள வந்தது 3:30, அரை மணி நேரமா இங்க என்ன அல்வாவா கிண்டிட்டு இருந்தாரு, ஏன் வெளியே போல? அதை திங்க் பண்றப்பதாங்க ஒருவேளை கோச் அவருக்கு தேவையான எதையாவது இந்த வீட்டுல தேடி வந்து அது கிடைக்கலன்னு அரை மணி நேரமா அதை தேடிட்டு இருந்தா, இந்நேரம் பார்த்து திருட்டு கோட்டு வேற இங்க வந்து ஏகப்பட்ட பொருள் ஆட்டிய போட்டு போயிட்டானா. சோ கோச் எதை தேடி வந்தாருன்னு கரெக்டா சொல்ல முடியாது. ஆனாங்க கோச் தேடி வந்த பொருளை திருட்டு கோட்டு எடுத்துட்டு போயிருக்கலான்னு சந்தேகப்பட்டுதான் திருட்டு கோட்டோட வீட்டுல கோச் இருக்கிறத ஹீரோ பார்த்தாருல்ல. அந்த டைம் கோச் அந்த வீட்டுக்குள்ள டிராயர்லாம் திறந்து எதையோ தேடிட்டு இருந்தாரு. சோ திருட்டு கோட்டை புடிச்சா உண்மை தெரிஞ்சிடும் அப்படின்னு இப்ப அவனை ஸ்டேஷன்ல தானே வச்சிருக்காங்க. என்ன கேஸுக்காக அவனை புடிச்சு கூட்டு வந்தாங்கலாம் யாருக்கும் தெரியாது, அப்படிங்கிறதுக்காக புடிச்சு உள்ள வச்சாங்க. இப்ப நீ வெளியே போலாம் தம்பி அப்படின்னு வாண்டடா அவனை ரிலீஸ் பண்ணி நடு ரோட்ல வச்சு அவனை மடக்கி, டாய் கிழிஞ்சு போன கீரை தோசை, சீஃப் வீட்ல இருந்து திருடின பொருள்லாம் எங்க வச்சிருக்க அப்படின்னு அவனை மிரட்டி உருட்டி, பயப்புள்ள எல்லாத்தையும் வீட்டுல தான் வச்சிருக்க, இவன் வீட்டுல வாங்க எடுத்துறன்னு கூட்டிட்டு போறப்போ வீட்டு கதவு உடஞ்சிருக்கு. எட்டி பார்த்தா உள்ள வேற எவனோ ஒருத்தவன் எதையோ தேடிட்டு இருக்காங்க. ஆளுங்களை பார்த்து அவன் தெரிச்சு ஓட சீஃப் அவனை லாக் பண்ணி அவன் ஷர்ட்டை விலைக்கு பாக்குறப்போ முதுகுல ஒரு கேங்கோட டாட்டூவை குத்திருக்கான். ஆனாலும் அவனை பிடிக்க முடியல, தப்பிச்சு ஓட்டான். இதுக்கப்புறம் திட்டுக்கோட்டுக்கிட்ட சீஃப் வீட்ல இருந்து அவன் திருடின பொருள் எல்லாம் வாங்கி பார்த்தா, கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாடுறா, இதை மட்டும் தான் திருடினியா இல்ல திருடின பொருள்ல வேற ஏதாவது மிஸ் ஆகுதான்னு கேக்குறப்போ, இப்பதாங்க ஞாபகம் வருது, நான் சீஃபோட வீட்டுல இருந்து ஒரு லெட்ஜரை கண்டுபிடிச்சு எடுத்தாங்க. அதான் இருந்தாலும் அவ்வளவு ரகசியமா தலகாணி கடியிலேயே ஒழிச்சு வச்சிருந்தான். சரி அதை வச்சு பிளாக்மெயில் பண்ணி பணம் வாங்கலான்னு எடுத்துட்டு வந்தேன், இங்கதாங்க வச்சிருந்தேன் ஆனா காணோம் அப்படின்னு ஏதோ ஒரு லெட்ஜரை பத்தி சொல்றான். அடுத்து சின்னவன் பெரியவன் ஹீரோ லேடி காப் கேப்டன் இவங்க எல்லாம் ஹீரோட வீட்லயே உட்காந்து திட்டுக்கோட்டை வீட்டுக்கு புதுசா வந்த ஒருத்தவன் அவன் முதுகுல ஒரு கேங்கோட டாட்டூவை போட்டிருந்தான்ல, அதை பத்தின டிஸ்கஷன் ஆரம்பிக்கிறாங்க. அந்த கேங் புது கேங்லாம் இல்லங்க, சில பல எபிசோடுக்கு முன்னால சிஇஓன்னு ஒரு மொட்டையை அரெஸ்ட் பண்ணியிருந்தாங்கல்ல, ஞாபகம் இருக்குல்ல உங்களுக்கு, அந்த மொட்டையோட கேங் தான். அவன் அரெஸ்ட் ஆகி ஜெயிலுக்கு போனதுக்கு அப்புறம் இன்சாங்ன்ற ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி அந்த கேங் ஆளுங்க எல்லாரையும் அவங்க தூக்கிட்டாங்க.
அதே கம்பெனில இருந்து தானே கோச்சும் லஞ்சம் வாங்கினதா அலிகேஷன் இருக்கு. இது இல்லாம சிஇஓ அரெஸ்ட் ஆகிறதுக்கு முன்னால வரைக்கும் அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியோட சிஇஓவும் அவன் தான். அவன் அரெஸ்ட் ஆனதுக்கு அப்புறம் சிஓல இருந்து வந்த ஒருத்தவன் சிஇஓ பதவியை எடுத்துக்கிட்டான். இவனுமே கொல்லப்பட்ட சீஃபோட சொந்த காரணம். இதை அத்தனையும் தாண்டி சில வருஷத்துக்கு முன்னால இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி மேல ஒரு கேஸ் ஃபைல் ஆகி கேஸ் சீஃப் தலைமையில நடந்திருக்கு. அதுல இன்வெஸ்டிகேஷன் ஆபீசரா இருந்தவர் கோச் கேஸ் ஆகி அப்ப சிஇஓவான மொட்டைய அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. எவிடன்ஸா ஏதோ ஒரு அக்கவுண்ட்ஸ் புக்கையும் எடுத்திருக்காங்களாங்க. ஆனா மொட்டைக்கு எதிராக எந்த எவிடன்ஸும் இல்லன்னு சொல்லி அவனை இன்னசென்ட்னு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இதுல எவிடன்ஸான அக்கவுண்ட்ஸ் புக்னு ஒன்னு இருக்குல்ல, ஒரு வேளை கேஸ்ல சம்பந்தப்பட்ட சீஃபும் கோச்சும் அக்கவுண்ட்ஸ் புக்ல இருக்க விஷயத்தெல்லாம் மறைச்சு லஞ்சம் வாங்கி சிஓவை ரிலீஸ் பண்ணிட்டு எப்பவாச்சும் யூஸ் ஆகும்னு துடுப்புச்சீட்டா அந்த அக்கவுண்ட்ஸ் புக்கை எடுத்து வச்சு அதை தேடி கேங்கால் வந்திருந்தா அப்படின்னு விசாரணை எங்கெங்கயோ பிரிஞ்சு போதா. இதை கேரிட நைட்டு தூங்கின ஹீரோ காலையில கண்ணை முடிக்கிறதுக்குள்ள சுப்ரபாதம் கேக்குற மாதிரி 2018 இருந்து டாக்டரோட வாய்ஸ் கேட்டுட்டு இருக்கு. டைரக்டர் சர்ஜரி எல்லாம் ஒழுங்கா பண்ணிடலாம்ல, ஹீரோ கண்ணை முடிச்சிருவான்ல, ஒன்னும் பிரச்சனை இல்லைல்ல அப்படின்னு டாக்டர் கேட்க, பண்ணலாம், ஆனா அதுக்கு ஹீரோ மென்டலா ஸ்டேபிளா இருக்கணும், அப்படி இல்லைனா தான் ரிஸ்க். ஹீரோ டைரக்டர் நான் இருக்கேன், நான் சர்ஜரி ஒழுங்கா நடத்தணும்னா அது வரைக்கும் நீ என்ன நம்பிதான் ஆகணும் அப்படின்னு அங்க பேசுற வாய்ஸ் எல்லாம் கேட்டுட்டு ஹீரோ கண்ணை முழிச்சா இங்க இருக்க வேண்டிய கேப்டனை காணோம். ஆள் எங்க போய் தொலைஞ்சானோ. ஆனா கேப்டனை தேடி டைரக்டர் எங்க வந்துட்டான். டைரக்டருக்கு எப்போல இருந்து தெரியும் போலங்க ஹீரோ கேப்டன் 2 பேரும் ஒன்னாதான் இருக்காங்கன்னு. ஆனாலும் கேட்காம இருந்திருக்காருன்னா அதுக்கான காரணம் ஹீரோ என்ன பண்றாருன்னு செக் பண்ணவான். என்ன செக் பண்ணீங்களா ஏன்னு ஹீரோ டவுட் ஆனா, ஆமாப்பா உன்னோட உண்மையான நோக்கம் என்னன்னு உனக்கு ஞாபகம் இருக்கா இல்ல மறந்துடுச்சான்னு செக் பண்ணேன். நான் அவன்கிட்ட சொல்லியிருக்கேன்ல கூடிய சீக்கிரம் நான் அவனை வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன்னு. அதை பண்ணணும்னா இங்க இருக்க ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் எல்லாம் நம்ம ஒழிச்சாகணும். அது நடந்தாதான் நீ வீட்டுக்கு போறதும் நடக்கும். அதை சொன்ன டைரக்டர் ரிஸ்க் ஃபேக்டர்னா என்ன அப்படின்னு ஹீரோ யோசிக்கும் போது கேப்டனை பத்தின ஃபைல்னு ஒன்ன தூக்கி ஹீரோ கிட்ட கொடுக்குறாரு. ட்விஸ்ட்டுங்க. அதாவது கோச் எப்படி அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி கிட்ட இருந்து லஞ்சம்லாம் வாங்கியிருக்காரோ அதே மாதிரி கேப்டனும் வாங்கியிருக்காராம். அவர் பொண்ணோட பேர்ல ஃபேக்கான ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி. ஹீரோ இதை ஃபர்ஸ்ட் நம்பவே இல்லை. நீ நம்பரையோ நம்பலையோப்பா, அதான் நிஜம். சீஃபோட வீட்டுல இருந்து காணா போன ஒரு அக்கௌண்ட்ஸ் புக்கை நான் பார்த்தே ஆகணும்னு கேப்டனும் அவன் கூட சேர்ந்து தேடிட்டு இருக்கான்ல. நானுமே சீஃபோட வீட்லயும் தேடிட்டேன், கோச்சோட வீட்லயும் தேடிட்டேன். அந்த புக்கை காணோம். கண்டிப்பா அதுல கேப்டனோட பேர் இருக்கும். கேப்டனோட பேர் மட்டும் இல்ல, பல போலீஸ்காரங்களோட பேர் அதுல இருக்கும். தான் பேர் வெளியே வந்துடக்கூடாதுன்னு சொல்லி தான் கேப்டன் உன் கூட நல்ல மாதிரி வேஷம் போட்டு இவ்வளவு பண்ணிட்டு இருக்கான். அதை ஒழிச்சு கட்டினாதான் எல்லாம் நல்லபடியா நடக்கும் அப்படின்னு டைரக்டர் சொன்னதும், இருங்க இப்ப என்ன சொல்ல வரீங்க? எனக்கு சர்ஜரி ஒழுங்கா நடக்கணும்னா அதுக்கு கேப்டனை முதல்ல ஒழிச்சு கட்டணும்ன்றீங்களா? அதை ஹீரோ கேட்கறப்பதாங்க நடந்துட்டு இருக்கிறது இமேஜினேஷனா இல்ல இதுதான் ரியாலிட்டியான்னு நம்மளே சந்தேகப்படுற மாதிரி ஒரு விஷயம் அரங்கேறுது. ஹீரோ கேட்ட இந்த கேள்விக்கு டைரக்டர், சர்ஜரியா? டேய் அறந்தாங்க அரலூசு, என்னடா ஆச்சு உனக்கு? என்ன சர்ஜரி? என்ன வளர்றன்னு டைரக்டர் வேற விதமா பேசுறாரு. ஆமாங்க, நான் 2018 தானே இங்க வந்திருக்கேன். என்னை திரும்ப அங்க கூட்டிட்டு போறதுக்காக தானே நீங்க என் சப்கான்சியஸ் மைண்டுக்குள்ள வந்து இப்ப பேசிட்டு இருக்கீங்க. இது எல்லாமே இமேஜினேஷன் தானே அப்படின்னு ஹீரோ இது வரைக்கும் அவர் என்ன உண்மை நம்பிட்டு இருக்காரோ அதை எத்தனையோ முறை சொல்லியும், ரைட்ரா உன்னை கீழ்ப்பாக்கத்துல அட்மிட் பண்ண வேண்டிய நேரம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஞாபகம் இருக்கா இல்லையா உனக்கு? நீ சிஓல எனக்கு கீழே வேலை செஞ்சுட்டு இருந்த ஆளு. இங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள நடக்கிற ஊழல் கேஸை கண்டுபிடிக்க தான் நான் உன்னை இங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணி அனுப்பியே வச்சேன். நம்மளனா நீ உன் டிரான்ஸ்ஃபர் டாக்குமெண்ட்டை கூட எடுத்து பாடுறா. நான் தான் உன்னை டிரான்ஸ்ஃபர் பண்ணி அனுப்புனேன்னு என் பேரே இருக்கும். சும்மா இமேஜினேஷன் அது இதுன்னு உளறிட்டு இருக்க அப்படின்னு டைரக்டர் ஆதாரம் எல்லாம் காட்டி ஹீரோ மண்டையை குழப்பி விட்டாருங்க. ஹீரோ மட்டுமா, நம்ம மண்டையே இப்ப அப்படிதானே இருக்கு. ஸ்டேஷன் போன ஹீரோவும் இவரோட டிரான்ஸ்ஃபர் டாக்குமெண்ட் எடுத்து பார்த்தா, ஆமா டைரக்டர் சொன்னதுதான் உண்மை. ஹீரோவை டிரான்ஸ்ஃபர் பண்ண ஆபீசரோட பேரு கீழே டைரக்டரோட பேர் தான் எழுதப்பட்டிருக்கு. அதை பார்த்ததுங்க இங்க இருக்க போனு, டேப் ரெக்கார்டரு, வாக்கி டாக்கி எல்லாத்துல இருந்தும் 2018 இதுக்கு முன்னால பேசின வாய்ஸ் எல்லாம் எத்தனையோ ஹீரோ கேட்டார்ல, அதெல்லாம் லூப் முதல்ல ஓடிட்டு இருக்கு. டைரக்டரை நம்பு, அவர் தான் ஒன்னு அங்கிருந்து வெளியே கொண்டு வரக்கூடிய ஒரே ஆளு. அப்படி இப்படின்னு பலதரப்பட்ட வாய்ஸை கேட்டு மண்டை கொச்சலான ஹீரோ கரெக்டா லேடி காப்பாங்க வரப்போ தோப்புன்னு மயக்கம் போட்டு உண்டாரு. அடுத்து ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்து ஹீரோ கண்ணை முடிச்சதும் தான் சோகத்தை லேடி காப்ட சொல்லி புலம்புறாரு. நான் இப்ப இருக்கிறது இமேஜினேஷனா இல்ல இதுதான் ரியாலிட்டியானே எனக்கு தெரியலமா, நான் என்னதான் பண்றதுன்னு ஹீரோ சொங்கி போனா, நான் அப்பவே உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன்லங்க, ஒரு இடத்துல நீங்க உயிரோட இல்லனா உங்களை சுத்தி நடக்கிற எதையும் உங்களால ஃபீல் பண்ண முடியாதுல்ல, இப்ப ஃபீல் பண்ண முடியுதான்னு பாருங்க அப்படின்னு லேடி காப் ஹீரோவோட கையை தூக்கி அவன் நெஞ்சு மேல வச்சு, என் ஹார்ட் பீட்டை உங்களால ஃபீல் பண்ண முடியுது இல்ல, அப்புறம் என்ன அவன் சொல்றான் இவன் சொல்றான்னு எவன் சொல்றான்னு கேட்காதீங்க. உங்க மனசுக்கு எது சரின்னு படுதோ அதை பண்ணுங்க, எல்லாம் ஸ்மூத்தா போகும்னு அவ அட்வைஸ் கொடுத்துட்டு இருக்கும் போதே இன்னமும் கிடைக்காத விஷயம் சீஃப் வீட்ல இருந்து திருட்டுக்கோட்டை திருடி எடுத்துட்டு வந்து அக்கௌண்ட்ஸ் புக் தான். அதான் ஹீரோ ஆரம்பத்துல திருட்டுக்கோட்டை வீட்டுக்கு போறப்போ உள்ள இருந்த கோச் எதையோ தேடிட்டு இருந்தாருல்ல, ஒருவேளை அப்பவே அவர் அக்கௌண்ட்ஸ் புக் கண்டுபிடிச்சு அவர் வீட்டுல எடுத்துட்டு போய் வச்சிருந்தாருன்னா லேடி காப்பும் ஹீரோவும் அங்க போய் புக்கை தேடுறாங்க. அது கிடைக்கல. ஆனா கோச் அவரோட வீட்டு சாவியை கேப்டன் கிட்ட கொடுத்துட்டு போனாருல்ல, அந்த சாவியும் கிடக்குதுங்க. அப்படின்னா
காணா போன சீஃப் இங்க வந்துட்டு போயிருக்காருன்னு தானே அர்த்தம். இதுல இன்னொரு முக்கியமான விஷயம், கோச் திருட்டுக்கோட்டை வீட்டுல இருந்தாரு. அப்ப ஹீரோ வந்து அவரை பாத்துட்டாரு. அடுத்து தப்பிச்சு உடனே திருட்டுக்கோட்டை மடக்கி பிடிச்சி கோச்சுக்கு உடம்பெல்லாம் ஒரு மாதிரி வெளவெளன்னு ஆகி நான் வீட்டுக்கு போறேன்னு அவர் கிளம்பினாருல்ல. ஆனா அடுத்து ஹீரோவும் கேப்டனும் கோச்சை பார்க்கலான்னு வீட்டுக்கு வந்தா அவர் வீட்டுல இருந்தே இருக்க மாட்டாரு. பக்கத்துல துப்பாக்கி ஃபயர் ஆகிற சவுண்ட் கேட்டிருக்கும். காருக்குள்ளே தானே ஒரு பணமா கண்டாரு. சோ திருட்டுக்கோட்டை வீட்டுல இருந்து அவர் அக்கௌண்ட்ஸ் புக்கை கண்டுபிடிச்சு எடுத்தே இருந்தாலும் வீட்டுக்கு வரல, கார்லயே தான் இருந்திருக்காரு. சோ கார்ல தான் அக்கௌண்ட்ஸ் புக் இருக்குன்னு காரை ரைடு விடுறாங்க. காருக்குள்ள கோச்சும் கேப்டனும் சேர்ந்து எடுத்த போட்டோ ஒண்ணு இருக்குங்க. சோ ஒரு நல்ல நண்பனை நம்ம பண்ண கொலைக்காக மாட்டி விட்டமேன்ற ஒரு மனவேதனையில கோச் தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு முன்னால கேப்டன் போட்டோவை பார்த்துட்டு இருந்திருக்காரு போல. எப்படியோ காரையே புரட்டி போட்டு தேடியும் அக்கௌண்ட்ஸ் புக் கிடைக்கலையே. அடுத்து என்ன பண்றதுன்னு கண்ணை சொல்றப்பதான் கார்ல ஸ்டீரிங் கடியில என்னடா ஏதோ ஒரு நூல் மாதிரி வெளியே வருதுன்னு ஹீரோ உத்து பார்த்து அதை வெளியே இழுத்தா அது ஒரு டேப் ரெக்கார்டர். உள்ள கேசட் போட்டு என்னமோன்னு ரெக்கார்ட் ஆயிட்டு இருந்திருக்கு. இப்போ அதை ஹீரோ பிளே பண்ணி பார்த்தாங்க. செம்மையான ட்விஸ்ட். ஃபர்ஸ்ட் கோச் பேசுறாரு, ரொம்ப சாரிடா கேப்டன், என்னால உனக்கு ஏகப்பட்ட பிரச்சனை, இந்த ரெக்கார்டை வச்சாச்சு நீ நிரபராதின்னு ப்ரூவ் பண்ண பாரு அப்படின்னு இவர் பேசிட்டு ரெக்கார்டு ஓடிட்டு இருக்கும் போதே ஹீரோ காருக்குள்ள ஒரு இடத்துல இருந்து டேப் ரெக்கார்டரை கண்டுபிடிச்சு எடுத்தாரு இல்ல, அங்கேயே வச்சிட்டாருங்க. அடுத்து காருக்குள்ள புதுசா ஒரு ஆள் வந்து உட்காடுறான். எங்கடா அக்கௌண்ட்ஸ் புக்கு எடுத்துன்னு வந்தியா இல்லையான்னு வந்தவன் கேட்க, ஏன்டா இந்த அக்கௌண்ட்ஸ் புக்குக்காக இவ்வளவு கலவரம், ஆல்ரெடி சீஃபை கொண்டுட்ட, அதுல கேப்டனையும் கோத்து ஒண்ணுமா, எனக்கு என்ன பண்ணுவே தெரியாது, கேப்டனை வாண்டட் லிஸ்ட்ல இருந்து தூக்குனா மட்டும்தான் ஒளிச்சு வச்சிருக்க இடத்துல இருந்து அக்கௌண்ட்ஸ் புக்கை நான் எடுத்தே கொடுப்பேன் அப்படின்னு கோச் கட் அண்ட் ரைட்டா சொல்ல வந்து பேசிட்டு இருக்க ஆள் யாரான்னு பார்த்தா டைரக்டர். இத வாய்ஸ் வச்சு ஹீரோவும் கண்டுபிடிச்சிட்டாரு. கோச்சு வெள்ளாடாத, அந்த லிஸ்ட்ல இருக்க பேர் மட்டும் வெளியே வந்துச்சு, நீ நான் என்னோட சுப்பீரியர் எல்லாரும் மாட்டிப்போம், பிரச்சனையை பெருசாகாம ஒழுங்கா அந்த புக்கை என்கிட்ட கொடுத்துரு அப்படின்னு டைரக்டர் கேட்டாலும் கேப்டனை கேஸ்ல இருந்து வெளியேற்றா மட்டும்தான் நான் புக்கை கொடுப்பேன், இல்லனா கொடுக்க மாட்டேன்னு கோச் சொல்லிட்டாரு. பரவாயில்லடா, புக் எங்க இருக்குன்னு உனக்கு மட்டும் தானே தெரியும், வேற யாருக்கும் தெரியாது இல்ல, நீ யாருக்கிட்டையும் சொல்லவும் இல்லல்ல, அப்ப காணா போன புக்கு காணா போனதாவே இருக்கட்டும், செத்து போன. கோச்சோட பாக்கெட்ல இருந்த துப்பாக்கி எடுத்த டைரக்டர் அதை அவன் கையிலேயே வச்சு கட்டாயப்படுத்தி டைரக்டர் தான் கோச்சை சுட்டே இருக்கான். சோ சீஃப் கோச் ரெண்டு பேரையும் கொண்டது டைரக்டர். இந்த கேஸ்ல சம்பந்தப்பட்ட அக்கௌண்ட்ஸ் புக்கை எடுத்தே ஆகணும், அப்பதான் நம்ம மாட்டிக்க மாட்டோம்னு அக்கௌண்ட்ஸ் புக்குக்காக தான் கேஸை எடுத்து இன்சாங்கே வந்திருக்கான். சரி, கோச் அந்த அக்கௌண்ட்ஸ் புக்கை எங்க தான் வச்சிருப்பாருன்னு யோசனைய நாலா பக்கமும் பறக்க விட்டா. ஹீரோ கோச்சை ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்றப்போ கோச் கேப்டன் கிட்ட சொல்லிருப்பாருங்க, கூடிய சீக்கிரம் அண்ணன் ஒரு ஜிம் வைக்க போறேன்டா, அந்த ஜிம்ல உனக்குன்னு ஒரு தனி லாக்கர் இருக்கும், அதை யூஸ் பண்ணிக்கோன்னு. கோச்சோட வீட்டுல இருந்து ஹீரோ ஒரு சாவி கொத்த எடுத்தாருல்ல, அதுல என்ன சாவினே தெரியாம ஒண்ணு இருக்கும், இது ஜிம்ல இருக்க லாக்கரோட சாவியா இருந்தா அப்படின்னு ஹீரோ லேடி காப்பும் ஜிம்முக்கு போனா ஏற்கனவே டைரக்டர் கேப்டன் அங்கதான் வருவாருன்னு தெரிஞ்சு ஆளுங்களை கூச்சி வச்சிருக்கான். சின்னவன் பெரியவன் அவங்களுமே அங்கதான் இருக்காங்க. ஹீரோ உள்ள போய் கேப்டனோட பேர் போட்ட லாக்கரை ஓபன் பண்ணா உள்ள எதுவுமே இல்லங்க. சோ கேப்டன் அதை எடுத்துட்டு போயிருக்கணும், அப்படின்னா கேப்டனுக்கு டேஞ்சர் தானே, கேப்டன் எங்க இருந்தாலும் தேடி கண்டுபிடிங்கடா அப்படின்னு 4 பேரும் ஆளுக்கு ஒரு வாக்கி டாக்கி வாங்கிட்டு பிரிஞ்சு போய் கேப்டனை தேடிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோ ஒரு காரை உள்ள எட்டி பாக்குறாருங்க. கார்ல இருக்க எஃப்எம் உத்து பாத்துட்டு இருக்கப்போ வெளியே வந்துட்டு இருந்த ஒரு கார் ஹீரோவை அடிச்சு தூக்குது. தட்டு தடுமாறி என்ற ஹீரோ ஆக்சிடென்ட் பண்ண ஆளுக்கு மாவு கட்டு போடுற அளவுக்கு சாத்துன்னு சாத்துறாரு. அவனோட முதுகுலையும் இந்த சிஓ கேங்கோட டாட்டூ குத்தப்பட்டிருக்கு. அவன் அடிச்சு பொழந்துட்டு இருக்கும் போதே வாக்கி டாக்கில, ஹீரோ சார் நாங்க கேப்டனை கண்டுபிடிச்சிட்டோம், இங்க ஒரே கலவரமா இருக்கு, சீக்கிரம் வாங்க லேடி காப்போட குரல். முழு மூச்சையும் புடிச்சுக்கிட்டு ஹீரோ குடு நாங்க ஒன்னா ஒரு அடேங்கப்பா 50 பேர் குரூப் கூட கேப்டன், சின்னவன், பெரியவன், லேடி காப் 4 பேரும் மல்லு கட்டிட்டு இருக்காங்க. ஆஸ் அ டீம்மேட்டா ஹீரோ அவங்களுக்கு போய் ஹெல்ப் பண்ணும், அதானே நியாயம். ஹீரோ ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுக்குள்ளங்க ஒரு வெளியூர் வெட்டிக்கில் இருப்பான்ல டைரக்டர்னு, அவன் ஹீரோ தலையில துப்பாக்கி வச்சிட்டான். சுடுறா சுடு, சீஃப் கோச் 2 பேரையும் கொண்டது நீதானே, இந்த கேங்க கூட கால் பண்ணி நீதான் வர வச்சிருப்ப, என்னையும் சுற்றுன்னு ஹீரோ முறைச்சிட்டு போக, எப்படா இந்த கற்பனையில இருந்து நீ வெளியே வருவ, அவனுங்கள்ட்ட இருந்து விலகி இருன்னு நான் சொன்னாலும் நீ கேட்க மாட்டல்ல, எப்ப தெரிந்தவன்னு டைரக்டர் பேசிட்டு இருக்கப்போ திடீர்னு ஒரு அலாரம் சவுண்ட் கேட்க அதுல டைரக்டர் டைவர்ட் ஆகிறப்போ ஹீரோ அவன் கையில இருந்த துப்பாக்கியை இவர் பிடிங்கிட்டாரு. டைரக்டர் கையில ஹேண்ட்கஃபையும் மாட்டியாச்சு. அடுத்து ஹீரோ இவர் ஆளுங்களை காப்பாத்தலான்னு போனாலும் விட்டா மாட்டுறாங்க. உனக்கு வீட்டுக்கு போகணும்னு ஆசை இருக்கா இல்லையா, அப்படி இருந்தா நீ என்ன நம்பிதான் ஆகணும், நீ கற்பனை வாழ்க்கையில இருக்க, அந்த கற்பனையை விட்டு வெளியே வா, நான் சொல்றதை நம்புன்னு டைரக்டர் இங்க எப்படி சொல்றானோ அதே மாதிரி 2018 ஹீரோவுக்கு சர்ஜரி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால அங்க இருக்க டைரக்டர் பேசுறதும் கேக்குது. சேம் டு சேம் ஒரே டைலாக் தான், நான் உனக்கு சர்ஜரி ஆரம்பிக்க போறேன்ப்பா, நீ என்ன நம்பியே ஆகணும் அப்படின்னு. அங்கேயும் டைரக்டரோட குரலா, அதை நம்புறதா இல்ல இங்க நம்ம ஆளுங்க அடி வாங்குறத பாத்துக்கிட்டு சும்மா இருக்கிறதா அப்படின்னு ஹீரோவுக்குள்ள ஏகப்பட்ட குழப்பம். கடைசியா அவர் ஆளுங்கெல்லாம் அடி வாங்குறத பாத்துட்டு பிபி ஆன ஹீரோ, டைரக்டர் நீ யாரா வேணாரு எவனா வேணாரு என்ன வேணும்னா சொல்லிட்டு போ, ஆனா என் கண்ணு முன்னால நான் எதை பாக்குறேனோ அதுதான் எனக்கு நிஜம், இப்ப தெரியற நிஜத்தை பார்த்துட்டு என்னால சும்மா இருக்க முடியாதுன்னு ஹீரோ இவர் ஆளுங்களை காப்பாத்த குடுன்னு ஓடுறாரு. அப்படியே ஹீரோ ஒவ்வொரு ஸ்டெப்பா எடுத்து வைக்க ஹீரோ சுத்தி இருக்க லைட் எல்லாம் டபுக்கு ஆஃபும் ஆகுது. மொத்த லைட்டும் ஆஃப் ஆகி அங்க சீனை கட் பண்ணிட்டு 2018 ஹாஸ்பிட்டல்ல படுத்துட்டு இருக்க ஹீரோ கிட்ட வந்தா மாசு மரண மாசுங்க. இவ்வளோ நாளா கோமால இருந்த ஹீரோ இப்ப கண்ணை முழிச்சிட்டான்.
ஆனா அதோட எபிசோட் முடியுது. இது வரைக்கும் பார்த்த எபிசோடோட முடிவிலேயே இந்த எபிசோடோட முடிவு தான் மிரட்டலான ஒண்ணு இல்ல. ஹீரோ கண்ணை முழிச்சிட்டான். இமேஜினேஷன் வாழ்க்கையிலயும் என்ன ஆச்சுன்றத பாதியோடு நிறுத்திட்டாங்க. சோ ரியாலிட்டி இமேஜினேஷன் இந்த ரெண்டு லைஃப்லயும் என்ன ஆக போகுது, கதை எப்படி முடிய போகுது, அடுத்த 2 எபிசோட்ல பார்த்து சீரீஸையே தட்டி விட்டுருவாங்க. சோ இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புறேன். அடுத்த ஒரு நல்ல எபிசோட்ல வந்து நான் உங்களை மீட் பண்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க. எப்படி பண்ணிருக்கேன்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க. தேங்க்யூ. டடா பாய்.